பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம். Psalm chapter 18 verse 28. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். The Lord my God will enlighten my darkness. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை இருள் போன்றது போல அநேக பிரச்சனைகளின் நிமித்தம் அது சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் போன்றது போல அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளின் நிமித்தமாக இன்னைக்கு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நீங்க ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி போட்டு அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தர வல்லமை உள்ள தேவன். நீங்க அவரிடத்துல கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளை நீக்கி போடுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்காதீங்க. அநேக காரியங்கள்ல நீங்க அடிமைத்தனத்துல இருக்கலாம். அநேக வியாதி நிமித்தமாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே உங்களையே நம்பி ஆண்டவரே இயேசுப்பா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா தகப்பனே இயேசுப்பா சூழ்நிலைகளை மாற்றுங்க. பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே இயேசுப்பா. நீங்க பரிபூர்ண விடுதலையை கொடுங்க. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டுட்டார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்கி போட்டுட்டார். விசுவாசத்தோட நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.